ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் ஹன்ஷிதா வந்து பார்த்தீங்கன்னா விஷால் காதில் என்ன சொன்னாங்க அப்படின்றது தான் உலக ட்ரெண்டிங்காக இருக்குது. அதை பற்றி ஒரு தகவல் வந்திருக்கு, அதை பேச போகிறோம். அடுத்து ஜெஃப்ரி வெளியே வந்த பிறகு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபன் அன்லிமிட்டெட் ஷோவில் நடந்த சில சுவாரஸ்யமான தகவல்கள், அதில் தர்ஷிகாவுடைய லவ்வை பற்றியும் ஹன்ஷிதா விஷாலுடைய லவ்வை பற்றியும், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க காதில் என்ன சொன்னால் என்ன அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஆங்க்ரியாக ரிப்ளை பண்ணியிருக்காங்க நம்ம அன்சிதா. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓல்டு கண்டஸ்டன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் வீக் உள்ளே போவாங்கல்ல, அந்த டைமில் செம கண்டென்ட் இருக்கும் போல் தெரியுது. அதுவும் விஷால் உள்ளே இருந்தான்னா அன்சிதா உள்ளே போய் ஒரு அடி, தர்சிகா உள்ளே போய் ஒரு அடி, முரட்டடி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. சரிங்களா? ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரியா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு இப்போ என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா, நம்ம அன்சிதா வந்து பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. என்னங்க வெளியே உங்களுக்கு ரொம்ப ஹேட் இருந்துச்சு, உள்ளே போனோடனே பாசமாக அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நான் உள்ளே எப்பயும் பாசம் தான், வெளியும் பாசம் தான். பட் எனக்கு இந்த வட்டம் வந்து நான் யார் அப்படிங்கிறத மக்களுக்கு காமிக்க முடிஞ்சிச்சு, அதனால தான் எனக்கு வந்து பாசம் கொட்டிட்டாங்க. ஸோ அன்சிதா இஸ் வெரி ஹாப்பி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் ஜெப்ரிகிட்ட கேட்குறாங்க, ஜெப்ரி என்னப்பா தம்பி, என்ன பொண்ணுங்க வச்சே கேம் ஆட்ட போல தெரியுது அப்படின்றாங்க. அதெல்லாம் இல்லைங்க, நான் என் கேம் தான் ஆடுறேன் அப்படின்னு. இல்லைப்பா எல்லாக்கிட்டையும் இருக்குல்ல, அந்த மாதிரி கேட்டேன்ப்பா அப்படின்றாரு. நோ 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 அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இந்த சபரி இருக்கான் பாருங்க, ஓப்பனாக அடிப்பேன். ரஞ்சித்தை டென்ஷனே தேச்சிட்டான், எல்லாத்தையும் வந்து அடி தூள் தான். தர்சிகாலாம் வந்து நீ லவ் பண்ணுறே இல்லையா சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்டான். சரி, இந்த வட்டம் அன்சிதா கேட்கணும்ல, கேட்டான் பாரு ஒரு கேள்வி அப்படின்ற மாதிரி. என்ன விஷால் காதில் என்ன சொன்னேன் அப்படின்ட்டான் டப்புன்னு. அர்ணவ் சொன்னியா, லவ் சொன்னியா அப்படின்னு சொன்னப்போ, நான் அர்ணவ் சொல்லலா லவ்வும் சொல்லலா, நான் என்ன சொன்னா தரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒன்று சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நான் என்ன நினச்சேன்னா வீட்டு அட்ரஸ் சொல்கிறாங்க போல், ஏன்னா வீடு நம்பர் கொடு, சீக்கிரம் நான் வெளியே வந்து ஒன்று பார்க்கணும் அப்படின்ட்டு இருந்தான். சரியா? அப்போ வந்து போய் அசோக் நகர் அப்படின்னு சொன்னாங்கன்னு நினச்சேன். ஆனால் அவங்களுடைய எக்ஸ் கண்டஸ்டன்ட் இல்லை, எக்ஸ் காதலன் உடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பதிவு பண்ணியிருக்காங்க. அதை கேட்டோடனே தான் ஓகே அப்படின்ட்டுருக்கேன். அவன் என்ன நினச்சிருந்தானா அர்ணவா இருக்குன்னு நினச்சிருப்பேன். ஆனால் அர்ணவ் இல்லையா, ஐ லவ் யூ இல்லையா. ஸோ காதலையும் சொல்லலை, அர்ணவையும் சொல்லலை. அப்போ இன்னொரு எக்ஸு காதலன். அப்போ கிட்டத்தட்ட எத்தனாவது எக்ஸ் காதலன்னு தெரில. வடிவேல் காமெடி மாதிரி, உனக்கு இது 5வது தான், எனக்கு இது 7வது அப்படின்ற மாதிரி நம்ம அன்சிதா வந்து பார்த்திங்கன்னா பதில் சொல்லியிருக்காங்க. அதனால தான் அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். சரி ரைட்டில் நம்ம போய் பூந்து விளாட்லாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதை பற்றி தெளிவாக சொல்லிட்டாங்க. சரியா? அடுத்து ஒவ்வொருத்தன் கேரக்டரை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பப்படுது. ஜாக்லின் யார் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் நடிகா அப்படின்ற மாதிரி வந்து சொன்னது. அடுத்து பவி ரொம்ப புலம்புறா அப்படின்ற மாதிரி சொன்னது. முத்துக்குமரன் உழைப்பாளி, டைட்டில் அவனுக்கு தான் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக அன்சிதா வந்து சொல்லியிருக்காங்க. தட் இஸ் வெரி குட், க்யூட் ஆஃப் யூ அப்படின்னு. ராயன் க்யூட் பாய், ரொம்ப அழகான ஒரு. அருண் வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட், நல்ல ஒரு பையன், குட் ஹியூமன் அப்படின்ட்டு இருக்காங்க. தீபக், நான் எதிர்பார்க்கவே இல்லை தீபக் மாதிரி ஒரு அண்ணா கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்தளவுக்கு அந்த அண்ணா வந்து என்னை வந்து பாதுகாத்து புத்தி வளர்த்த மேகலை அப்படின்ற மாதிரி வளர்த்தார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சௌந்தர்யா ரொம்ப நல்ல ஃப்ரெண்டாக பேசக்கிட்டா இருப்பா, வீட்டுக்குள்ளே இருக்கும்போது பேசக்கிட்டா இருப்பா, வெளியே வந்தால் பேசக்கிட்டா இருப்பா அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா பற்றியும் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொன்னாங்க. அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருந்தது. அடுத்து ரொம்ப முக்கியமான அப்டேட்டு, ஜெஃப்ரியை கேட்டாங்க, எப்பா யார்ப்பா பணப்பட்டி எடுத்துகிட்டு போவா அப்படின்னு சொல்லிட்டு. ரயான் அப்படின்ட்டேன். இந்த அம்மா வந்து ராணுவ 10 ரூபா சவுள் எடுத்துகிட்டு போவான்னு சொன்னாங்களே உள்ள, அந்த மாதிரி இப்போ சொல்கிறாங்க 2 லட்சம் தான் எடுத்துகிட்டு போவான். அம்மா அவன் போயிட்டாம்மா, எலிமினேட் ஆகிட்டான். ஒருவேளை அதுக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க போல தெரியுது, அதனால் தெரியல. சரியா? ஸோ இந்த மாதிரிலாம் வந்து கேள்விகள் பதில் சொன்னாங்க. அடுத்து விஷால் என்ன நீங்கள் சொல்கிறீங்க விஷாலை பற்றி? தர்ஷிகா ஒரு லவ் இருந்துச்சு, என்ன நினச்சிங்க? என்ன தர்ஷிகா லவ்வெல்லாம் கிடையாதா, அது அவங்களோட பர்சனல், நான் அந்த தான் தலையிடல, நான் என்னோட தான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ நீங்கள் லவ் பண்ணுறீங்களா அப்படின்றான். நானும் லவ் பண்ணல, ஃப்ரெண்டு தான், எனக்கு நல்லா ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி நம்ம அன்ஷிதா வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாக சொல்லிட்டாங்க. அவனா அதை லவ் சொன்னா அவ்வளோதான்டா, அவனுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கா, எனக்கு ஒரு லைஃப்பா, நான் ஃப்ரெண்டாக தான் இருக்கேன் அப்போதைக்கா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஓப்பனாக வந்து அடித்து உடச்சிட்டாங்க. அதில் கொஞ்சம் கோவம் போட்டாங்க, என்ன லவ் ராஸ்கல் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நமக்கும் வந்து நான் புரட்டு பொம்பளையாக இருப்பா போலையப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இதுதான் நடந்தது. அன்ஷிதா சும்மா நெயில்ட் இட். வாங்கடா எவ்வளோ பேர் வருவீங்க, லவ்வே கிடையாதுடா, நாங்கள் பண்ணுறது புனிதம்டா அப்படின்ற மாதிரி போட்டு உடச்சிட்டாங்க. ஸோ உள்ளே போன பிறகு தான் தெரியும் தர்ஷிகாக்கும் அன்சிதாக்கும் அடித்தடி நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய விஷயங்கள் இவன் பண்ணியிருக்கேன் விஷால். ஸோ உள்ளே போங்கோ, வாங்குறதுக்கு போங்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். ஸோ உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பாய்.